ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போலி செய்ய போகிறோம். அதுக்கு சன்னா எடுத்து ஊற வச்ச சன்னாவை நான் குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நான் சப்பாத்தி மாவு, அந்த போலிக்கு தேவையான சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு நான் கோதுமை மாவு 250 கிராம் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நான் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நல்லா ஆயில் போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதா மாவுலேயும் செய்யலாம், உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எதில் வேணால் செஞ்சுக்கலாம். நான் நல்லா போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கிறேன். பிணைஞ்சி எடுத்துகிட்டு அதை ஒரு துணி போட்டு மூடி வைக்கிறேன். துணி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு நான் 1 கப் வெல்லம், ஒரு துண்டு ஏலக்காய், அப்புறம் வேக வச்ச சன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்ததை ஒரு கடாயில் போட்டு நல்லா நல்லா திக்காக வர அளவுக்கு நல்லா நான் சூடு பண்ணி அதை நல்லா திக்காக வர அளவுக்கு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருந்த அந்த அந்த சப்பாத்தி மாவை நல்லா தட்டிட்டு அதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா தட்டி அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா தட்டி அதை நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு ஹெல்த்தியான ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க, போலின்னு சொல்லுவாங்க, ஹெல்த்தியான வீட் போலி ரெடி.